வணக்கம். தாய்ப்பால் கொடுக்கறது அழகை குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தவறான கருத்துக்கள் இருக்குது. இப்போ ஜுவாலா கட்டா, விஷ்ணு விஷாலனுடைய மனைவி, ஒரு 30 லிட்டர் தாய்ப்பாலை தாய்ப்பால் வங்கிக்கு கொடுத்துருக்காங்க சென்னையில். இது பல பேருடைய புருவங்களை உயர்த்தி இருக்கும். இந்த மாதிரி தாய்ப்பால் வங்கி இருக்குது. ஏன்னா பல குழந்தைகளுக்கு அனாதை குழந்தையாக இருக்கும்போதோ இல்லை தாயை இறந்துட்டாங்க, இல்லை பல்வேறு சூழலில் தாய்ப்பால் தேவைப்படும். அவர்களுக்கு இந்த தாய்ப்பால்களை பயன்படுத்த முடியும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதனால் குழந்தைக்கு ஒரு சரியான உணவுனா தாய்ப்பால் தானே. தாய்ப்பால் கொடுக்கறதுனால அழகு குறைஞ்சிரும்ன்றது உண்மை அல்ல. சொல்லப்போனால் தாய்ப்பால் கொடுக்கறது கேன்சர் வர்றதை குறைக்கும். ஒரு பெண் கல்யாணமே ஆகலைன்னா அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். தாய்ப்பால் கொடுக்காத பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரவும் வாய்ப்பு அதிகம், அவங்க குழந்தையை பெற்றுக்காத பெண்ணு கூட. அதனால் தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு நல்லது. அதனால் அழகு குறைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் உண்மை அல்ல. எடுத்துக்காட்டாக பெண்கள் தானாக முன் வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் வங்கிக்கு தானமாக பால் வழங்குறது ரொம்ப நல்ல விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். இதிலிருந்து அவங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்கன்றதான் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான புற்றுநோய் மார்பக புற்றுநோய். தாய்ப்பால் கொடுக்கறதுனால இந்த புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அழகு குறைகிறதுன்றதெல்லாம் உண்மை அல்ல.